أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله. திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மாபெரும் ஹைரன் கதீராவான மகா கௌரவமிக்க பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யுமான அல்லாஹுல் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா. அல்ஹம்துலில்லாஹி தும்மா அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுர்ஹிமுனி. அல்ஹம்துலில்லாஹி. சங்கையான இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் அதிகம் அதிகம் பிரியப்படக்கூடிய, அவன் விரும்பக்கூடிய ஒரு உன்னதமான மகத்தான நல் அமலில் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனது மாபெரும் தௌஃபீகால் அவனது இபாதுகளாகிய அடியார்களாகிய நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமதானுல் கரீம் இந்த 13வது இரவு, ரமதான் மாதத்தின் இந்த பிறை 13வது தினம் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபுல் அக்தாப் ஃபர்துல் அஹ்பாப் சையது சாதாத் சையத் அப்துல் காதிர் ஷாவுல் ஹமீத் காதர் அவுலியா பாதுஷா நாயகம் அவர்களின் ஷேக் நாயகமான गौस ज़मान शाह सैयद मोहम्मद गौस कादरी शत्तारी साहिब अगवालिरी रज़ियल्लाहु तआला वफ़ाद अलैना अलबरकात बिनु दहर दहर आमीन. நாயகம் அவர்களின் மேலாம்பரமான உருஸ் முபாரக்குடைய தினமாகும் இந்த சங்கையான ரமதான் மாதத்தில் 13வது இந்த தினம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்து அருள் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸல இல்மு ஷத்தாரி ஃபி கல்பி قبل نزول الفرقان. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனை எனக்கு இறக்கி தருவதற்கு முன்பதாகவே ஷத்தாரி என்று சொல்லக்கூடிய ஞானத்தை, இல்மை அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்து அருள் செய்கிறாங்க. அதாவது நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன எல்லா நபிமார்களை போல அல்ல, எல்லா ரசூல்மார்களை போல அல்ல. இதே குர்ஆன் நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்துது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வச்சான். இன்னொரு ரிவாயத்தின்படி 2,40,000 அம்பியாக்களை அல்லாஹ் அனுப்பி வச்சான். அல்லாஹ் தபாரக வ தஆலா எல்லா நபிமார்களும் மாசூமின்கள் தான். எல்லா நபிமார்களும் பாவத்தை விட்டு அல்லாஹ்வால பாதுகாக்கப்பட்டவங்க தான். ஆனா அதுல விஷயம் என்னன்னா, சில பேர் பிறக்கும் போதே நபியா பிறந்திருப்பாங்க, சில பேர் பிறந்து சில காலங்களுக்கு பின்னாடி அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுக்குவான். அதுக்கு உதாரணமா பார்த்தோம்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மாட வயிற்றிலிருந்து வரும்போதே நபியா வந்தாங்க, ரசூலா வந்தாங்க. அல்லாஹ் அவங்களையே சொல்ல வச்சது குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான்.
பிறந்த அன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வஜஅலனி நபியா, அல்லாஹ் என்ன நபிமார்கள் இருந்து ஒரு நபியாக்கி இருக்கிறான்னு சொல்லி ஈசா நபி பேசுறத குர்ஆன் உறுதிப்படுத்துது. அது மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும்போது நபியா பிறந்தாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை படைக்கும் போது நபியா தான் படைச்சான். ஆனா அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பிறக்கும் போது நபியா பிறக்க வைக்கல. அவங்க மாஷா அல்லாஹ் என்ன பிறந்து பல வருஷங்களுக்கு பிறகு தான் அல்லாஹ் நபுவத்தை கொடுத்தான். அது மாதிரி மாஷா அல்லாஹ் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லப்பட்ட கிரேட் ஹிஸ்டரி சூரத் யூசுப், அல்லாஹ் ஹஸன கஸஸ்ங்கறான், அழகிய சரித்திரங்கறான் யூசுப் நபியுடைய வாழ்க்கை வரலாறு. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும்போது நபியா பிறக்கல. பிறந்து பல காலங்களுக்கு பிறகு தான் அல்லாஹ் அவங்க வாப்பா இஸ்ஹாக் நபியுடைய துஆ பரக்கத்தை கொண்டு யாக்கூப் நபிக்கு அல்லாஹ் நபுவத்தை கொடுத்தான். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களுக்கு நபுவத்தை வழங்குறதுல பலவிதமான வித்தியாசம் இருக்கிறது குர்ஆன் உறுதிப்படுத்துது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய ஏகத்துவ செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்றதுக்கு அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்ட எந்த நபியுடைய வாழ்க்கையின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்யல. அதாவது ஒரு நபியுடைய வாழ்க்கைய லைஃப்ல அல்லாஹ் சத்தியம் செய்யல மாஷா அல்லாஹ். எந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும், ஈசா நபிக்கு பிறகு ஒரு நபி வந்தாங்க, அவங்க பிரபலம் கிடையாது, ஹாலித் அலைஹிஸ்ஸலாம் பேர் அவங்க பேர். அந்த நபி வரையில என்ன யாருடைய லைஃப்ல யாருடைய ஆயுள் காலத்தின் மீது அல்லாஹ் கசம் செய்யல, அல்லாஹ் சத்தியம் செய்யல. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிக்கும் மகா கௌரவமிக்க மகா புனிதமிக்க மகா பரிசுத்தமான ஹயாத்த தய்யிபாவுல புனிதமான திரு வாழ்க்கையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யறான். அல்லாஹ் ஆம்ருக் ரசூலுல்லாஹ்வுடைய புனிதமான வாழ்க்கையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யற அளவுக்கு அல்லாஹ் இடத்துல மகா கௌரவம் மிக்கது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மாஷா அல்லாஹ். விளங்குதா, புரியுதா? இந்த மாதத்துக்கு ஏன் சிறப்பு? ரமலான் மாதத்துக்கு 11 மாசத்துக்கு இல்லாத சிறப்பு இந்த மாதத்துக்கு என்ன வந்துச்சு? இந்த மாதத்துக்கு சிறப்பெல்லாம் ஒரே சிறப்பு தான். இந்த மாதத்தில் குர்ஆன் இறங்கியது மாஷா அல்லாஹ். இந்த மாதத்துல குர்ஆன் இறங்குச்சு மாஷா அல்லாஹ். அப்ப குர்ஆனை கொண்டு தான் ரமலானுக்கு சிறப்பு. குர்ஆன் முழுக்க மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய திருப்புகழ் நிறைஞ்சிருக்குது மாஷா அல்லாஹ். குர்ஆனை கொண்டு ரமலானுக்கு சிறப்பு மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அல்லாஹ் குர்ஆனுக்கு சிறப்பு வைக்கிறான் மாஷா அல்லாஹ். ரமலானுக்கு சிறப்பு எதை கொண்டு? குர்ஆனை கொண்டு மாஷா அல்லாஹ். குர்ஆன் இறங்கிய இரவு என்ன? கைரும் மின் அல்ஃபி ஷஹர்னு குர்ஆன் சொல்லுது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் 83 மாசத்துக்கு மேல அஃதல். 83 வருஷம், 1000 மாசம்னா 83 வருஷம் ஒரு ராத்திரி. அந்த அளவுக்கு இந்த ரமலானுக்கு சிறப்பு ஆனதுக்கு காரணம் என்ன? குர்ஆன் இறங்குச்சு மாஷா அல்லாஹ். குர்ஆனை கொண்டு ரமலானுக்கு சிறப்பு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் குர்ஆனுக்கு சிறப்பு கொடுக்கிறான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல 114 சூரத்துல எந்த நபி எந்த ரசூலுடைய வாழ்க்கையின் மீதும் அல்லாஹ் கஸம் செய்யல மாஷா அல்லாஹ். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான வாழ்க்கையின் மீது அல்லாஹ் கஸம் செய்யறான் மாஷா அல்லாஹ். ஆம்ருக்ங்கற மாஷா அல்லாஹ். ஹபீபுல் ஆலமே தங்களுடைய புனிதமான வயதின் மீது, தங்களுடைய கிரேட் ஏஜின் மீது, தங்களுடைய உமர் ஷரீஃபின் மீது மாஷா அல்லாஹ் சத்தியமாகறான் அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எப்போது என்ன சும்மா லேசான சிம்பிளான அற்ப சொற்ப விஷயங்கள்ல போய் அல்லாஹ் சத்தியம் செய்ய மாட்டான். அல்லாஹ் நம்மளே செய்வோமா? ஒரு சின்ன பிள்ளை வச்சுக்கோங்க, 2 குழந்தை மாசம் விளையாடிட்டு இருக்குது, ஏதோ பிரச்சனை, 2 பிள்ளைக்கு சண்டை வந்துருச்சு. அது ஒரு பெரிய ஆள் வந்து என்ன, யார் உன்னை யார் அடிச்சா, உன்னை அடிச்சு கேட்க எப்படி என்ன சொன்னா? அது உம்மா மேல சத்தியமா. புரிஞ்சா? காரணம் என்ன? அதுக்கு உம்மா மாசால பெருசு.
புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இலாஹுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல் ஜலால் கசம் செய்வதாக இருந்தால் சாதாரண ஒரு வஸ்து மீது அல்லாஹ் செய்ய மாட்டான். அப்படி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் செய்யவே இல்லை. அல்லாஹ் செய்யக்கூடிய எல்லா கசம் மசாலா என்ன மகா கௌரவமிக்க, மகா உன்னதமான, மகா விசேஷமான, மகா புனிதமான விஷயத்தின் மீது அல்லாஹ் கசம் செய்வான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உமர் ஷரீஃபின் மீது அல்லாஹ் மாஷாஅல்லா கசம் செய்றான். மாஷாஅல்லா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமர் ஷரீஃபின் மீது. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயால மாஷாஅல்லா சொல்லி தராங்க, அல்லாஹ் எனக்கு குர்ஆனை இறக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 40வது வயசுக்கு முன்னாடியே, காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய 40வது வயசுல தான் 96வது அத்தியாயமான சூரத்துல் அலக் இக்ரா மாஷாஅல்லா என்ன சூரத்து அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா நாயகத்துடைய ஹதரத் கரீமுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலை குகையில் இருக்கும்போது அல்லாஹ் அனுப்புனா மாஷாஅல்லா. இந்த சூரத்துல் அலக் வர்றதுக்கு முன்னாடியே நஸல இல்மு ஷத்தாரி ஃபி கல்பி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷத்தார் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை இல்மை அல்லாஹ் என் கல்புல இறக்கி வச்சிட்டான். எப்போ? கபுல நுஸூலுல் ஃபுர்கான், எனக்கு ஃபுர்கான் குர்ஆன் அல்லாஹ் இறக்கி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே ஷத்தாரியாவை அல்லாஹ் எனக்கு இறக்கி கொடுத்துட்டான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழம் போறாங்க. மாஷாஅல்லா நாயகம் என்ன சொல்ல வர்றாங்க திருவாயால? குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நாயகத்தோட இபாதாத்துகள், கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான வணக்க வழிபாடுகளுக்கு எல்லாம் அது சம்பந்தமான இல்மை எல்லாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டான். அந்த இல்முக்கு என்ன பேருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஷத்தாரிங்கிறாங்க. மாஷாஅல்லா அதாவது ஷத்தாரிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு வார்த்தைக்கு ரூட் வேர்டு மாஷாஅல்லா அரபியில மாத்தான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாத்தா என்ன? ஷுதூர். ஷுதூர்னு சொன்னா லைட்டிங், அதாவது மின்னல். மின்னலை விட ஸ்பீடானது பேர் ஷுதூர். மாஷாஅல்லா பாபு மதீனத்துல் இல்ம் நஃப்ஸ முஹம்மது சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸலாம், சையதுனா அலி நாயத்துடைய குதிரைக்கு பேர் மாஷாஅல்லா என்ன? ஷுதூர். அது மாஷாஅல்லா என்ன? மின்னலை விட ஸ்பீடா பறக்கக்கூடியது. அலி நாயத்துடைய குதிரைக்கு பேர் என்ன? ஷுதூர். மாஷாஅல்லா ஷுதூர். அப்போ ஷுதூர்னா என்ன? மின்னலை விட ஸ்பீடா பாயக்கூடியது. புரிஞ்சா? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தர்றாங்க? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை மின்னலை விட மிக வேகமாக நெருங்கக்கூடிய இல்மை அல்லாஹ் எனக்கு வழங்கிட்டான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மின்னலை விட, லைட்டிங்கை விட மாஷாஅல்லா என்ன? வேகமாக. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷாஅல்லா என்ன? ஷத்தாரி உடைய இல்முல இந்த உலகத்துல கண்மணி நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பரிசுத்தமான மணி வயிற்றில் இருந்து முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் மாஷாஅல்லா என்ன? ஷத்தாரியாவுடைய இல்மு அல்லாஹ் கொடுத்துட்டான். மாஷாஅல்லா அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை ஷத்தாரியை கொண்டு நெருங்கிக்கிட்டே இருந்தாங்க. மாஷாஅல்லா ரமதான் மாசத்துல சும்மா பகல்லாம் பட்னையா கிடந்து என்ன ராத்திரிக்கெல்லாம் கத்து குளிஞ்சு இருந்த உடனே இபாதத்தா போயிடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழம் போறாங்க. ஒரு மனுஷன் என்ன அல்லாஹ் யாரு ரசூல் யாருங்கிற விஷயங்கள்ல தெளிவு இல்லாம அவன் சௌம் எடுக்கிறது, நோம்பு எடுக்கிறது, எப்படி நோம்பு பிடிக்கிறது, அவன் பட்டினையா இருக்கிறான், தண்ணி குடிக்காம இருக்கிறான், அவ்வளவுதான தவிர என்ன வேற ஒண்ணும் இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய விளக்கம் இல்லாமல் அல்லாஹ் யாரு ரசூல் யாருன்னு தெரியாம ஒரு மனுஷன் என்ன நோம்பு பிடிச்சான், என்ன கத்துன்னு கத்தி என்ன இபாதத் செஞ்சாலும் சரிதான், இல்மு இல்ல. அந்த நோம்புக்கு நாகி என்ன திருவிழா மாறாங்க? பட்டினியா இருக்கிறான், பாவம் பசிச்சுக்கிட்டு இருக்கிறான், தாய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். இப்ப மாஷாஅல்லா என்ன இங்க ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆதுமத் ஷரீஃப மாஷாஅல்லா புரிய வைக்கிறது அந்த ரமதான். மாஷாஅல்லா
நாயகத்துடைய மகா கௌரவத்தை, மகா உன்னதத்தை, மகா விசேஷத்தை நமக்கு என்ன அறிவிச்சு கொடுக்கிறது அந்த ரமதான் மாசம். ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன சத்தியம் செய்றான். வல் அஸ்ர், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. எந்த காலத்தின் மீது? ஹபீபுல் ஆலமே தாங்கள் இந்த உலகத்துல தங்களோட சங்கையான உம்மாட மணி வயத்துல இருந்து இந்த உலகத்துல வந்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட வர்ற வரைக்கும் என்ன தாங்கள் மாஷா அல்லாஹ் உலகத்துல வாழ்ந்தீங்கல்ல கைருல் குர்ஆன், அந்த காலத்தின் மீது சத்தியமாக மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா கௌரவமிக்க பரிசுத்தமான ஒளிமயமான வாழ்க்கையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகா கௌரவம் என்ன, மகா உன்னதம் என்னன்னு அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு ஒரு அடியான் ரொம்ப நெருங்கிட்டான். அல்லாஹ் யாரை நெருக்குவான்? வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தா ரொம்ப பிரியமான ஆள் என்ன செய்வீங்க? வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க மாசால என்ன அவரை ஹால்ல கூட்டிட்டு வந்து வச்சு மாசால கௌரவப்படுத்துவேன். அது அறிமுகம் இல்லாத ஆளு இல்ல அந்த அளவுக்கு உனக்கு பிரிய இஷ்டம் இல்லாத என்ன செய்வேன்? வாசல்ல வச்சு வேலையை முடிச்சு அனுப்பி விட்டுருவேன். அப்படிதானே? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கு ரொம்ப பிரியமான ஆளு, பிரியமான அடியான். அல்லாஹ் நம்மை அப்படி பொருந்திக் கொள்வானாக. மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அல்லாஹ் ரொம்ப பிரியமான அடியான். அவனை அல்லாஹ் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொன்னா குர்ஆன் ஷரீஃப்ல இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபு மினல் முஹ்ஸினீன் குர்ஆன் சொல்லுது. மாஷா அல்லாஹ். இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபு மினல் முஹ்ஸினீன். யார் மாஷா அல்லாஹ் முஹ்ஸினா இருக்கிறானோ, யார் அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமானவனா இருக்கிறானோ, யார் அல்லாஹ்க்கு ரொம்ப இஷ்டமானவனா இருக்கிறானோ அவனுக்கு என்ன அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கு. மாஷா அல்லாஹ் மஜா நசீபனா ஃபித்தார். இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபு மினல் முஹ்ஸினீன் குர்ஆன் சொல்லுது. மாஷா அல்லாஹ். ரமலான்ல நீ அல்லாஹ்வை என்ன எங்கேயே வச்சிட்டு இங்க பட்டினியா கிடந்து கத்தி ராத்துகாலம் என்று வணங்கி அல்லாஹ் எங்கன்னா அவன் எங்கேயே கியாமத்துல போய் பாப்பான்னு சொன்னா வழிகட்டு போனவன். அவன் யாரு? வழிகட்டு போனவன். மன்கான ஹாதி ஆமா ஃபஹுவ ஃபில் ஆখিরাতি ஆமா. யார் மாஷா அல்லாஹ் உலகத்துல பொட்டையனோ குருடனோ அவன் ஆখিরাத்திலே குருடன் தான். எந்த குருடன்? கண்ணு தெரியாத, முகக்கண் பார்வை இல்லாதவன். அவல்லு சபீலாங்கிறது குர்ஆன். மாஷா அல்லாஹ். அவன் என்ன வழிகேட்டுல இருந்தவன். அவனுக்கு அல்லாஹ்வும் தெரியாது ரசூலும் தெரியாது. அல்லாஹ்வும் தெரியாது ரசூலும் தெரியாது. நான் சொல்றதெல்லாம் உனக்கு ஏதோ சரத்துல புஸ்தகத்துல உள்ளதல்ல, குர்ஆன் ஆயத்து எல்லாம். மாஷா அல்லாஹ். எல்லாம் மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஆயத்து. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமதான் மாசத்துல என்ன ஒரு அடியான மணியை பார்த்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமதான் மாசத்துல ஒரு அடியான இஷ்டப்பட்டான்னு சொன்னா, பிரியப்பட்டான்னு சொன்னா, இல்ல நோம்பு துறக்கிற நோம்பாளுக்கு ரெண்டு சந்தோஷங்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோம்பு துறக்கிற நோம்பாளுக்கு ரெண்டு சந்தோஷம். ஒன்று சந்தோஷம் என்ன? ஷஹர்ல இருந்து பட்டினியா இருந்து பசிச்சு இருந்து தாகிச்சு இருந்து நீர் சத்து நார் சத்து எல்லாம் போயிட்டேன்னா இருக்கிற நிலையில அந்த இஃப்தார் வக்தோட என்ன பேரிச மரத்தை வச்சு பிஸ்மில்லான்னு சொல்லி தண்ணியை குடிச்சு நோம்பு தொடங்குற சந்தோஷம். அது ஒரு ஐட்டம்னா அடிக்கிற சந்தோஷம் அது இருக்குது தனியா. விளங்குச்சா? ஐட்டம் அடிக்கிறதுனால தான் யூசுப் என்ன அடிச்சுட்டு வந்துருக்கான். மாஷா அல்லாஹ். அதனால மாஷா அல்லாஹ் என்ன ரெண்டாவது சந்தோஷம் என்ன? அல்லாஹ்வை சந்திக்கிற அடியார் அந்த நேரத்துல. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வை சந்திக்கிற, அல்லாஹ்வை நெருங்குறான். அப்ப நோம்பு தொடங்குற ஒரு மனுஷனுக்கு என்ன? தான் அல்லாஹ்வை எவ்வாறு நெருங்கி இருக்கிறோம், தனக்கு அல்லாஹ் எவ்வாறு நெருங்கி இருக்கிறான் என்ற விஷயத்துல மஃஹூமாத் ஃபஹம் இல்லாம இருக்கும்போது என்ன? அப்போ அவன் இஃப்தார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லாசிக்குரிய இஃப்தாராக இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இஃப்தார் இல்ல. சும்மா பண்டிகை ஓடி போயிட்டா பத்தாது. மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஹதீஸ் இல்மு முக்கியம். எது முக்கியம்? இல்மு முக்கியம். நீ இந்த பள்ளியில இல்ல காபத்துல்லாஹ்ல போய் கியாமத் வரைக்கும் உட்கார்ந்தாலும் சரிதான்.
குர்ஆன் ஹதீஸ் மாலுமாத் இல்லாட்டி ஒரு மண்ணகட்டே கிடையாது. மாஷா அல்லாஹ் என்ன இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல யார அல்லாஹ் இஷ்டப்பட்டானோ யார அல்லாஹ் பிரியப்பட்டானோ அந்த அடியானுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய ரஹமத்துக்கு அல்லாஹ் ரொம்ப நெருக்கமாக்குவான். மாஷா அல்லாஹ் புரியுதா? விளங்குதா? அல்லாஹ்வோட ரஹமத் யாரு? உஜூத் ரஹமத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இஷ்டப்பட்டால மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி நெருக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன். இன்ன ரஹமத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கும் போது என்ன மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மகா கௌரவத்தை மகத்துவத்தை அல்லாஹ் நமக்கு மஃபூமாதி கொடுப்பான். மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அலமத்தை அல்லாஹ் நமக்கு புரிய வைக்குவான். மாஷா அல்லாஹ் அதுலதான் நமக்கு வெற்றி இருக்குது. நாளைய கபூர்ல என்ன நீ நோன்பு பிடிச்சியா, நீ தொழுதியா, நீ திக்ர் செஞ்சியா, அதெல்லாம் ஒரு கேள்வியும் கிடையாது. ஒரே ஒரு சவால் தான் கபூர்ல. எது? ஒரே ஒரு சவால் தான். என்ன சவால்? மா இல்முக ஹாதல் பஷர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம் காட்டப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதூர் ஆயிடுவாங்க. நாயகம் வந்துருவாங்க. நாயகத்தை காட்டி மலக்கள் கேட்குவாங்க, இவர்களை குறிச்சு என்ன படிச்சுட்டு வந்தா, என்ன தெரிஞ்சுட்டு வந்தா, யார் இவங்க? மா இல்முக ஹாதல் பஷர் இவர்கள விஷயத்துல மட்டும் என்ன இல்மு இருக்குது? ஏதோ சாதாரண கிதாப் அல்ல. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். மாஷா அல்லாஹ் ஜாமிஉ சஹீஹுல் புகாரில ஒரு ஹதீஸ் கிடையாது மர் ரப்புங்கற கேள்வி. அது மத்த கிதாப்ல வருது, அபூ தாவூதுல. புகாரில மாஷா அல்லாஹ் ஒரே ஒரு சவால் தான். என்ன சவால்? மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அலுமத்தை பத்தி, நாயகத்தை பத்தி கேட்கப்படும். மாஷா அல்லாஹ் நாயகத்தை பத்தி கேட்கப்படும். ரமலான் மாசத்துல ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து விடுதலையாக ஆசைப்பட்டான்னா அவன் அல்லாஹ்வுடைய வஜூத் ரஹமத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமா ஷான மாஷா அல்லாஹ் குர்ஆன் வெளிச்சத்துல அக்ஸரா படிக்கணும், அதிகமா படிக்கணும். அதை விட பெரிய இபாதத் ஒண்ணும் இல்லை. அதுல பெரிய இபாதத் என்ன? வேற ஒண்ணும் கிடையாது. மாஷா அல்லாஹ் அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசானுல் ஹக்கில் கரீமா நாயகம் இஷாரா செய்றாங்க, நஸல இல்மு ஷத்தாரி ஃபி கல்பி. அப்ப குர்ஆன் வர முன்னாடியே, குர்ஆன் இறங்க முன்னாடியே நாயகம் எப்படி இருக்கிறாங்க? மாஷா அல்லாஹ் அப்பையும் அல்லாஹ்வுடைய இபாதத்துல எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களை கடந்த நிலையில இருக்கிறாங்க. மாஷா புரிஞ்சா? மூசா நபி சொல்லல அல்லாஹ் தௌராத் எனக்கு கொடுக்க முன்னாடி இப்படி ஒரு இல்ம கொடுத்தான்னு மூசா நபி சொல்லல, தாவூத் நபி சொல்லல, ஈசா நபி சொல்லல. அல்லாஹ் எந்த ரசூல்மார்களுக்கெல்லாம் வேதங்கள் கொடுத்தானோ அந்த எந்த ரசூலும் இப்படி சொல்லல. மாஷா அல்லாஹ் சொன்னது ஒரே ரசூல் தான், தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பியாக்களுடைய ரசூல்மார்களுடைய தாஜான கிரவுனான கிரீடமான நூருல்லாஹி ஐனுல்லாஹி ஹபீபுல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமான் அவர்கள் மட்டும்தான் மாஷா அல்லாஹ் ரிசால் ஹக்கில் கரீமால் பிஷாரா செய்றாங்க. அப்படி நஸல இல்மு ஷத்தாரி அப்படி நஸல இல்மு ஷத்தாரி ஃபி கல்பி கபல நுஸூல் ஃபுர்கான். அல்லாஹ் எனக்கு என்ன ஃபுர்கான எனக்கு இந்த குர்ஆன் நாயகம் சொல்லல. ஃபுர்கான் ஃபுர்கான் என்ன? நல்லதே கெட்டதே ஃபர்க் ஆகக்கூடியது, நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடிய, நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதமான இந்த ஃபுர்கானை கிதாபுல்லாவை அல்லாஹ் எனக்கு வழங்குறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் எனக்கு ஷத்தாரிங்கிற இல்மு அல்லாஹ் கொடுத்துட்டாங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி ஒரு இல்மு? மாஷா அல்லாஹ் ரொம்ப குயிக்கா அல்லாஹ் அடையிற இல்மு. மாஷா அல்லாஹ் ஷுதூர் நஸல இல்மு ஷத்தாரி. மாஷா அல்லாஹ் ரமலான் மாசத்துல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசால் ஹக்கில் கரீமால் பிஷாரா செஞ்ச ஒரு ஹதீஸை படிக்கிறது, ஹதீஸ் நபியை படிக்கிறது பெரிய பாக்கியம். மாஷா அல்லாஹ் பெரிய பாக்கியம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை படிக்கிறதுனா பெரிய பாக்கியம். அதை விட பெரிய ஒரு அல்லாஹ்க்கு ரொம்ப இஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது. அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரி மாஷா அல்லாஹ் மலக்குகள் என்ன
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அலுமது ஷரீஃப் எங்க பேசப்படுதுன்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க, பேர் எழுதிட்டு போறதுக்கு அல்லாட்ட. சையாஹின்கிற மலக்கு ஜமாத், சையாஹின் ஜமாத். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசால் ஹக்கல் கரீம் பிஷார சரஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஸல இல்மு ஷத்தாரி ஃபீ கல்பி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கு என்ன ஷத்தாரியாங்கற இல்ம அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். எப்போ? கப்ல நுஸூலுல் ஃபுர்கான், அல்லாஹ் எனக்கு ஃபுர்கானை இறக்கிறதுக்கு முன்னாடி. புரிஞ்சா? உம்மி நபிக்கு மானா தெரியாம சில ஜாஹிரியர்கள் உம்மி சொன்னா என்ன, எழுத படிக்க தெரியாதவங்க, அன்பட் மாதல்லா, சும்மா மாதல்லா. இப்படி தப்பான தாவீல் வச்சுக்கூடிய எத்தனையோ தரிகட்டு போன பைத்தியங்கள் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் சரதாசல பெரிய சாட்டடி கொடுக்குறாங்க மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? குர்ஆன் வர முன்னாடி அல்லாஹ் எனக்கு ஷத்தாரியாவோட இல்ம கொடுத்துட்டாங்கறாங்க சரதாசல மாஷா அல்லாஹ். எழுதுல புரிஞ்சா? உம்மி நபிக்கு மானா என்னன்னு தெரியாம மாஷா அல்லாஹ் என்ன சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு பரக்கத் செய்து கொண்டு உம்மி நபிக்கு நாம ஒரு மாசம் முழுக்க ஒரு ரமதான்ல மாஷா அல்லாஹ் பயான் செஞ்சிருக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப உம்மி நபினா என்ன? எழுத படிக்க தெரியாதவங்க பொருள் அல்லங்கிறத ரசூலுல்லாஹ்வே அவர்கள் திருவாக்கு மூலமா நமக்கு தெளிவுபடுத்துறாங்க மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஆயத்துக்கு வாரத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் என்ன இல்ம கொடுத்துட்டான் எனக்குங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுதுல புரிஞ்சா? குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வாரத்துக்கு முன்னாடியே குர்ஆன் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா வஹீ மூலமா அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கிறதுக்கு முன்னாடியே நஸல இல்மு ஷத்தாரி ஃபி கல்பி, அல்லாஹ் என் கல்புல மாஷா அல்லாஹ் என் ஹிருதயத்துல ஷத்தாரின்னு சொல்லக்கூடிய ஞானத்தை அல்லாஹ் எனக்கு இறக்கி கொடுத்துட்டான். எப்போ? கப்ல நுஸூலுல் ஃபுர்கான், கப்ல நுஸூலுல் ஃபுர்கான். குர்ஆன் ஃபுர்கான் நான் குர்ஆனுக்கு சொல்லல, ஃபுர்கான் குர்ஆன் பேர் தான் ஃபுர்கான். குர்ஆனுக்கு மாஷா அல்லாஹ் என்ன 55 பேர் இருக்குது குர்ஆன் ஷரீஃப்ல. குர்ஆனுக்கு எத்தனை பேர் இருக்குது? 55 பேர் இருக்குது மாஷா அல்லாஹ். குர்ஆன் இறங்குற மாசத்துல குர்ஆனை பத்தி என்னன்னு தெரியாம என்ன கத்து என்ன பிரயோஜனம்? குர்ஆன் இறங்குற மாசத்துல குர்ஆனுடைய இல்மு என்ன இருக்குது மாஷா அல்லாஹ். உலூமுல் குர்ஆன். குர்ஆன் முதல்ல என்ன அட்லீஸ்ட் ஒரு ஆளை நீ பாக்குற, ஒரு ஆள் பாக்குறேன்னு கேட்பாவுல உங்க பேர் என்ன தம்பி பாக்குற அல்லவே உண்டா? இப்படிதான் கேட்பாவுல. ஒரு ஆள் என்ன நம்மகிட்ட புதுசா பேச்சு கொடுக்கும் போது பேர் என்ன? ஒரு ஆள் மட்டுமல்ல, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்களை பார்த்தா என்ன எத்தனை சஹாபாக்கள் நான் பார்த்து மா இஸ்முகர் கேட்குவாங்க திருவாயால, உங்க பேர் என்னன்னு சொல்லி மாஷா அல்லாஹ். அப்ப குர்ஆன் இறங்கின மாசத்துல முதல்ல குர்ஆனுக்கு எத்தனை பேர் இருக்குதுன்னே தெரியாம என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பள்ளியில முன்ஸ்தஃபர் போய் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி ஒண்ணுமே தெரியாம ஏதும் தெரியாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, தராவீஹ் சுன்னத்தான அமல் மாஷா அல்லாஹ். இல்மு படிக்கிறது என்ன அதை விட முக்கியம். எது? இல்மு படிக்கிறது அதை விட முக்கியம் மாஷா அல்லாஹ். ஒரு மனுஷனுக்கு தராவீஹ் தொழுகிறது, குர்ஆன் ஹதீஸ் இல்மு படிக்கிறது ரெண்டையும் கொடுக்கப்பட்டால் மாஷா அல்லாஹ் அவன் எதை செலக்ட் பண்ணணும்? இல்மு படிக்கிறது மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அல் இல்மு நூர், ரசூலுல்லாஹி திருவாக்கு. இல்மு மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய நூறுங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யூதலாஸ், அது பாவிகளுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. தராவீஹ் அப்படி இல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அது இல்மு அப்படி அல்ல, அல் இல்மு நூர். சில பேர் என்ன என் புள்ள கரெக்டா தொழுகிறாரு, என்ன தொழுகிறான் புள்ள மாஷா அல்லாஹ், என்ன தெரியும் தீன் அவனுக்கு மாஷா அல்லாஹ், என்ன தீன் தெரியும், எந்த மذهب ஹனஃபி மஸ்அலா மாஷா அல்லாஹ். ஹனஃபி மஸ்அலாக்கு வுதுக்கு எத்தனை ஃபர்து முதல்ல, எது ஃபர்து எது சுன்னத்துன்னு தெரியாம நீ என்ன ஒன்னையடி ஏமாத்திக்கிற மாஷா அல்லாஹ். அடுத்தால அல்ல ஒன்னையடி ஏமாத்திக்கிற. அப்ப ரமதான்ல அஃதலான இபாதத் எது மாஷா அல்லாஹ்? இல்மு படிக்கிறது மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ரமதானுக்கு எதை கொண்டு சிறப்புன்னு சொன்னோம் சொல்லுங்க? குர்ஆன் கொண்டு மாஷா அல்லாஹ். குர்ஆன் போது எப்படி வந்துச்சு? குர்ஆன்ல முதல் ஆயத்து அகிமிஸ் ஸலாத், தொழுகை நிறைவேற்று அப்படியே வந்துச்சு.
வாத்து ஜகாத்தன வந்துச்சு, நோம்புடின வந்துச்சு. அல்லாஹ் இக்ரா படி மாஷா. அல்லாஹ் முதல்ல குர்ஆனை நாஸிலாக்குற முதல் வார்த்தை என்ன? இக்ரா படியுங்கள் மாஷா அல்லாஹ். அப்ப மாஷா அல்லாஹ் ரமலான்ல ஒரு மனுஷன் குர்ஆனுடைய தொடர்பை அதிகமாக்குறான். அவன் படிக்கணும், இல்ம படிக்கணும் மாஷா அல்லாஹ். குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை புரியணும், குர்ஆனை விளங்கணும். முதல்ல குர்ஆனுக்கு எத்தனை பேருக்குனாவது தெரியணும். குர்ஆனுக்கு எத்தனை பேருனாவது தெரியணும். குர்ஆனுக்கு எத்தனை பேரு? 55 பேரு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் மாஷா அல்லாஹ். எழுத புரியுதா? அதுல ஒரு பேர் ஃபுர்கான். ஹை இப்போ மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸல இல்மு ஷத்தாரி ஃபி கல்வி. நாயகம் ஒரே அடி. உம்மி நபிக்கு என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாதவன்னு சொல்லி மானம் வைக்கக்கூடிய, மீனிங் வைக்கக்கூடிய எல்லா முட்டாள்களுக்கும் ஒரு என்ன மரண அடி கொடுத்துட்டாங்க முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அட மூதேவிகளா, நீ முட்டாள். அல்லாஹ் எனக்கு ஃபுர்கான தர முன்னாடியே ஷத்தாரிங்கிற இல்மு அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயால திருவாயூர் செய்றாங்க மாஷா அல்லாஹ். நஸல இல்மு ஷத்தாரி ஃபி கல்பி. இந்த ஹதீஸ் மாஷா அல்லாஹ் என்ன, இந்த உம்மி நபிக்கு தப்பான மானா வைக்கிறவனுக்கு சரியான அடி மாஷா அல்லாஹ். நஸல இல்மு ஷத்தாரி ஃபி கல்பி قبل نزول الفرقان. அதனால தான் எந்த பிரச்சனை இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பகிரங்கப்படுறதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வல் நபி, ஆகிர் நபி, லாஹிர் நபி, பாத்தின் நபி. நான் காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய 40வது வயசுல தான் நபித்துவம் பகிரங்கப்பட்டுச்சு மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நபித்துவத்தை அல்லாஹ் பகிரங்கப்படுத்த முன்னாடியே மக்கால குறைஷி குஃபார்கள், முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தான் மாஷா அல்லாஹ் ஜட்ஜ்மென்ட் கேட்டு வருவாங்க மாஷா அல்லாஹ். எங்க வருவாங்க? நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத் கரீமுக்கு தான் வருவாங்க மாஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு? காபத்துல்லா ஷரீஃப்ல மராமத்து நடந்துச்சு, தாமீர் நடந்துச்சு. அந்த தாமீர்ல ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல மாஷா அல்லாஹ் என்ன, அந்த தாமீர்லாம் முடிஞ்சு அதை பொருத்த வேண்டிய இடத்துல பொருத்தணும். ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல தூக்கி நான் தான் பொருத்துவேன், நீ தான் பொருத்துவேன், வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரே போட்டி தாங்கல. மக்கால உள்ள பிரபலமான குடும்பத்தில் உள்ள எல்லா காஃபிரோடு எல்லா முஸ்லிம்களும் மாஷா அல்லாஹ் என்ன ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து அதை வைக்க வேண்டிய இடத்துல நாங்க தான் வைக்குவோம். எல்லாரும் மாஷா அல்லாஹ் என்ன நான் வைக்குவேன் நீ வைக்குவேன்னு சொல்லி போட்டியில இருக்கிறாப்புல. கடைசில மாஷா அல்லாஹ் மக்கால உள்ள காஃபிர்கள், யாரு சொல்லு, காஃபிர்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் முடிவுக்கு வந்தான். சரி, நம்ம எல்லாரும் என்ன ஒரு முடிவு வச்சுக்குவோம். நாளைக்கு காலையில மக்கா ஹரம்ல பாபு சலாம்ல முதல்ல யாரு நுழையிறாங்களோ அவங்கள்ட்ட நாம ஜட்ஜ்மெண்ட், அவங்கள்ட்ட நம்ம கேட்குவோம். அவங்க என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதுபடி நம்ம நடந்துக்குவோம். மாஷா அல்லாஹ் எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிறாப்புல. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் தான் முத வர்றாங்க மாஷா அல்லாஹ். எல்லா ரசூலுல்லாஹ் வந்து கேக்குறாப்புல. அப்ப ரசூலுல்லாஹ் தான் ரசூலுல்லாஹ் நபி தான் ரசூல் தான், ஆனா பிரபலமால பகிரங்க படுத்தல அல்லாஹ் ஷுஹரத் ஆவல. எல்லாரும் கேக்குறாப்புல, ஓ அல்லாஹ் அமீனே சாதிகே நம்பிக்கைக்குரிய நாயகமே சத்தியவானே, இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்ப்பு வைக்க செய்யறது, யார் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் பொறுத்துறது மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அற்புதமான ஒரு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தார். என்ன, ஒரு பெரிய ஜமுகாலத்தை விரிச்சு, ஒரு பெரிய போர்வையை விரிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான திருக்கரத்தால ஹஜ்ருல் அஸ்வத் தூக்கி அந்த ஜமுகாலத்து மேல வச்சாங்க மாஷா அல்லாஹ். பெரிய போர் ஜமுகாலம். அந்த சாதரை என்ன எல்லாரும் முடி எல்லாரும் தூக்கிட்டு வா, எல்லாரும் தூக்கிட்டு வந்தவங்க எங்க வைக்கணுமோ அங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய திருக்கரத்தால தூக்கி வச்சுட்டாங்க மாஷா அல்லாஹ். எல்லாம் விஷயம் முடிஞ்சு. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன மக்கால உள்ள காஃபிர்கள் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போனா எல்லா விஷயத்துக்கு என்ன தெளிவு கிடைக்குங்கிற அந்த விளக்கம் இருந்துச்சு. புரியுதா? அப்போ உம்மி நபிக்கு அர்த்தம் தெரியாம இன்னைக்கு பாவிகள் என்ன எழுத படிக்க தெரியாம மாதல்லா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்
ரசூலுல்லாஹ்க்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அது ஒரு விஷயமே கிடையாது. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். ரசூலுல்லாஹ்க்கு தெரிய முன்னாடி யாருக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தெரியப்படுத்த மாட்டான். புரிஞ்சா? அப்போ நஸல இல்மு ஷத்தாரி ஃபி கல்பி قبل نزول الفرقان. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபுர்கான குர்ஆனை என்ன அல்லாஹ் எனக்கு இறக்கி தாரதுக்கு முன்னாடியே ஃபுர்கானை அல்லாஹ் எனக்கு நுசூலுல் ஃபுர்கான் அது எவ்வளவு தெளிவா நாயகன் திருவிழா பாருங்க. அல்லாஹ் அக்பர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தெய்வீக பேருடைய பிரகாரம் ஜொலிக்கும் அந்த தெய்வீக திரு வாயுடைய முபாரக்கான அந்த திரு உதர்களுடைய பேர் அழகை நாம் கண்டு ரசிக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. மாஷா அல்லாஹ். நுசூலுல் ஃபுர்கான் அல்லாஹ் எனக்கு இறக்குவதற்கு முன்பதாகவே, ஃபுர்கான் அல்லாஹ் எனக்கு இறக்குவதற்கு முன்பதாகவே. அப்ப ஃபுர்கான் எங்க இருந்து வருது ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது. மாஷா அல்லாஹ். இல்ல புரியுதா? நஸல இல்மு ஷத்தாரி பி கல்பி قبل نزول الفرقان. ஃபுர்கான்ங்கற இந்த வேதத்தை அல்லாஹ் எனக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி, அப்ப அந்த ஃபுர்கான் இறங்கிறதுக்கு முன்னாடியே அது எங்க உயர்வான இடத்துல எந்த மணிமண்டபத்தில் இருக்குதுன்னு சொல்லி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐனானி ஷரீஃபைனால காண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பாக்கறாங்க நிஜமா காண்றாங்க. மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இலாஹுல் ஆலமீன் அல்லாஹ் துல் ஜலால் அவல் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்ப அத்ஹர் அலீல் அலீமின் ஃபுர்கானை அல்லாஹ் நாஸிலாக்க முன்னடியே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு எழுதி கொடுத்த இந்த ஷத்தாரியாவுடைய இல்முல மாஷா அல்லாஹ் என்ன இந்த ஷத்தாரியாவுடைய இல்ம சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கல்பு ஷரீஃப்க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஸ் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ். சையதுனா அலி நாயகத்துல இருந்து இந்த ஷத்தாரி இல்மு இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் மூலமா ஹஜ்ரத் பாயஸீத் அல்-புஸ்தாமி மூலமா மாஷா அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வந்து எப்படி மாஷா அல்லாஹ் காதிரியா தரீகால கௌசுல் ஆலத்துக்கு கொண்டு தான் காதிரியாக்கு ஜொலிப்பு. கௌசுல் ஆலம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் காதிரியா தரீகாவுக்கு ஜுனைதியாங்கிற பேரு. மாஷா அல்லாஹ். கௌசுல் ஆலந்திரம் தான் அது காதிரிங்கிற பேரு. மாஷா அல்லாஹ். அப்போ அந்த ஜுனைதி சில்சிலாவுக்கு கௌசுல் ஆலத்தை கொண்டு தான் பிரகாசம். அதே மாதிரி சிஷ்தியா சில்சிலாவுக்கு ஹாஜா முஹினுத்தீன் கொண்டு தான் பிரகாசம். மாஷா அல்லாஹ். அந்த மாதிரி இந்த ஷத்தாரியாவுடைய இல்ம மாஷா அல்லாஹ் 8 திக்கும் 16 கோணமும் மாஷா அல்லாஹ் ஜொலிக்க வைத்த மிகப்பெரிய ஜோதி ஹஜ்ரத் முஹம்மது கௌஸ் கவாதிரி ரலியல்லாஹு தஆலா அலைஹி பரக்காத்து மின் வதஹரத். ஆமீன். அதனால தான் மாதரீஷ் விலாயத் தாயிலே வயிற்றிலிருந்து வரும்போதே குத்துபாக கௌஸஹா வந்த காதர் அவுலியா மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் ஷேக் ஆக்குறான். முஹம்மது கௌஸ் குவாலிரி சர்க்காருடைய அஸீமு ஷானுக்கு நம்ம என்ன 1000 விஷயம் பேச தேவையில்லை. பெரிய ஜமானுக்கு ஷேக் மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். பாதுஷா நாயத்துக்கு ஷேக் மாஷா அல்லாஹ். ஒரு வருஷம் இல்ல 14 வருஷம் खिदमत பண்ணாங்க காதர் அவுலியா மாஷா அல்லாஹ். நாகூர் ஷரீஃபுக்கு எஜமான ஜியாரத் பண்றதுக்கு என்ன நடந்து வந்த அவுலியாக்கள் பெரிய பட்டியல் இருக்குது. நாகூர் எஜமானவங்கள தர்பார் ஷரீஃபுக்கு ஜியாரத்துக்கு நடந்து வந்த அவுலியாக்கள் பெரிய பட்டியல் இருக்குது. மாஷா அல்லாஹ். இப்ப எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா சகுத்துல் அப்பா நாயகம் அப்பா எங்க இருந்து வந்தாங்க, எங்க நின்றாங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். மாஷா அல்லாஹ். இன்னைக்கு மௌஜூதா இருக்குது. அப்பா நின்ற இடம் எதுமான முபாரக்கான காமாட்ல கடற்கரைக்கு போற வழியில மாஷா அல்லாஹ் விளக்கு தண்ணி வரும். அந்த மாதிரி என்ன உமர் வலி அப்பா, தக்காசா வலில்லா அப்பா, இமாம் உருஸ் நாயகம், கல்வத் நாயகம், இப்படி மாஷா அல்லாஹ் என்ன ஏன் காரைக்கால் இருக்கிற ஹஜ்ரத் ஷாஹி இமாமுல் அலி மஸ்தான் திவான் தாவூத் புகாரா ரலியல்லாஹு தஆலா எங்க ரஷ்யால இருந்து வந்தவங்க. மாஷா அல்லாஹ். ரஷ்யால இருந்து வந்தவங்க. ஹுசைனி சாதாத் 25வது இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் 25வது பேரப்புள்ள. மாஷா அல்லாஹ். ரஷ்யால இருந்து வந்தாங்க. எங்க வந்தாங்க? தபலியால பாஷா ஜியாரத்துக்கு வந்தாங்க. மாஷா அல்லாஹ். தபலியால பாஷா சொன்னாங்க நாகூர்ல போய் பாஷா நாயத்து ஜியாரத் செய்ய. மாஷா அல்லாஹ். திருச்சி வந்து நடந்து வந்தாங்க. மாஷா அல்லாஹ். ரஷ்யால தான் நடந்தா வந்தாங்க. அப்படி மாஷா அல்லாஹ் நடந்து வந்த அவுலியாக்கள் பட்டியல் பெரிய பட்டியல் இருக்குது. மாஷா அல்லாஹ். ஆனா யாருக்கு வழங்காத ஒரு மகா கௌரவத்தை பாஷா நாயகம் ஒரே ஒரு வழிக்கு மட்டும் வழங்கினாங்க. ஒரு வழி இதமான ஜியாரத்துக்கு வந்தாப்புல நடந்து வந்தாப்புல. மாஷா அல்லாஹ்.
நடந்து வந்த அந்த வழிக்கு காதர் அவளியா மாஷா அல்லாஹ் நல்வாக்கு கொடுத்தாங்க. அந்த அருமை மகனே, நீங்க என் காமாட்டு வழியா போக கூடாது, என் தலைமாட்டு வழியா போகணும். நீங்க இருக்க வேண்டிய இடம் சிராணி முபாரக் தலைமாட்டுல நீங்க இருக்கணும் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன, நீங்க என் சர்க்குருநாதருடைய பேரப்பிள்ளை மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் முஹம்மது கௌஸ் குவாலிரி பேர்ல பாஷா நான் காட்டக்கூடிய தாசீம். புரியுதா, விளங்குதா? கில்லைன்னு ஒரு ஊர் இருக்குது மாஷா அல்லாஹ், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் மஜ்லிஸ் அடிக்கடி வரப்போ வஜூனக்கு சகாஃப் மாஷா அல்லாஹ் தஞ்சாவூர். அது வஜூனக்கு சகாஃபுடைய வஜூனகியுடைய குடும்பம் வந்து அங்கதான் சஜாத நிஷன் மாஷா அல்லாஹ் கில்லையில. அந்த கில்லைங்கிற ஊர்ல தான் என்ன ஹஜ்ரத் சையத் ஷா ரஹ்மத்துல்லாஹ் சுத்தாரி ரலியல்லாஹு தஆலா ரவுதா ஷரீஃப் இருக்குது மாஷா அல்லாஹ். துல்காதா மாசம், துல்காதா ஷவ்வால் கடத்த துல்காதா மாசம் பிற 11 அவங்களோட உருஸ் முபாரக். அவங்க மாஷா அல்லாஹ் கவாலிர் ஷரீஃப்ல இருந்து பாஷா நாயக்கர் ஜியாரத்துக்கு வந்தாங்க மாஷா அல்லாஹ். பைவாக் ஹஜ்ரத் முஹம்மது கௌஸ் குவாலியுடைய பேரப்புள்ள மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹ் சுத்தாரி பாஷா நாயக்கர் ஜியாரத்துக்கு வந்த உடனே காதர் அவளியா அவங்களுக்கு தர வேண்டிய எல்லா தௌலத்தையும் கொடுத்து மாஷா அல்லாஹ், மகனே நீங்க ஷேக் நாயத்துடைய பேரப்புள்ள, நீங்க என் காமாட்டு வழியா போக கூடாது, தலைமாட்டு வழியா போகணும் மாஷா அல்லாஹ். தலைமாட்டு வழியா போகணும் மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் முஹம்மது கௌஸ் குவாலிக்கு காதரோட எவ்வளவு பெரிய தாசீம் செய்யறாங்க மாஷா அல்லாஹ். அந்த ஹஜ்ரத் முஹம்மது கௌஸ் குவாலி நம்முடைய உயிருக்கு உயிரான பெரிய ஜமான் காதரோடைய பாதுஷா நாயத்துடைய சர்க்குருநாதருடைய உருஸ் முபாரக் இன்னைக்கு மாஷா அல்லாஹ். இன்னைக்கு முக்கியமா நான் இங்க கோவலத்துக்கு வந்த காரணமே முஹம்மது கௌஸ் குவாலியுடைய அதுவும் சரி, இங்க மாஷா அல்லாஹ் பேசணும் சஹாபிகள் பரக்கத்துல அல்ஹம்துலில்லாஹ். காரணம் என்ன, கோவலத்துல சஹாபிகள் தமீம் அன்சார் சர்க்கார் தர்பார் ஷரீஃப் இருந்தாலும் மாஷா அல்லாஹ் கோவலத்துல உள்ள ஜனங்களை எல்லாம் மாஷா அல்லாஹ் சுபிட்சமா வாழ வைக்கிறது மாஷா அல்லாஹ் பாதுஷா நாயகம் மாஷா அல்லாஹ். ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சா? காதர் அவருடைய நூறானி தவஜ்ஜுஹ் தான் என்ன, இங்க தீனும் துனியாவும் மாஷா அல்லாஹ் ஹுஷாபாதா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த பாதுஷா நாயகத்தோட ஷேக் நாயகம். இன்னொன்னு மாஷா அல்லாஹ் நாவூர் ஷரீஃப் அடுத்தது பாதுஷா நாயகத்தோட உருஸ் ரொம்ப கிராண்டா நடக்கிற ஊர் மாஷா அல்லாஹ். அப்ப அந்த மண்ணில காதர் அவளியா அவர்கள் கல்புல் கரீம் சந்தோஷப்படுற மாதிரி அவங்களோட சர்க்குருநாதருடைய உருஸ் முபாரக்குடைய மஜ்லிஸ் என்ன இங்க மஜ்லிஸ்ல நடக்குதுங்கிறதுக்காக தான் முக்கியம். அந்த நோக்கம் மக்சது அதான் அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சா? அப்போ ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது கௌஸ் குவாலி நாயகத்துடைய மகா கண்ணியத்துக்கு மகா அவங்களோட மகத்துவத்துக்கு என்ன அளவே கிடையாது. ஏராளமான கராமத்து கமாலத்தால மாசால கணக்கே கிடையாது. இஷா பாங்க சொல்லிட்டாரு அனுபவி. புரிஞ்சா? நானும் இஷா தருவிட்டு நானும் சொல்லி புறப்படணும், எஜமான் ஜியாரத்துக்கு போகணும். எனக்கு உருசுல் அக்பர் ஆக்குது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரி வந்திருக்கு. புரிஞ்சா? இன்னைக்கு பாஷா நாயத்துட்டு போகும்போது எஜமா மாசால எதே கொடுக்கறது இல்லை, அவங்களே கொடுத்துருவாங்க மாசால. விளங்குச்சா? அதனாலதான் மாசால என்ன அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன முஹம்மது கௌஸ் குவாலினுடைய கராமத்துக்கு கணக்கு எத்தனை ஏராளமான கராமத்து இருக்குது மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அதுல முக்கியமான விஷயம் சுன்னத்துல் ஜமாஅத்துக்கும் சுன்னத்து ஜமாஅத்து கொள்கைக்கு முரண்பட்ட வழிகேடான கொள்கைகளுக்கு இடையில பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஹக்கான அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கையில மக்கள் போய் என்ன சேராம அவங்களை தடுக்கிறதுக்கு ஆயிரம் தடைகளும் ஆயிரம் குழப்பங்களும் ஃபித்னாவும் இருந்துச்சு மாஷா அல்லாஹ். அக்பர் பாஷாவுடைய வாப்பா ஹுமாயூனுடைய ஜமானால ஹுமாயூன் அப்ப என்ன பண்ணாப்ல, நேரா ஹஜ்ரத் முஹம்மது கௌஸ் குவாலிட்ட போய் சரண்டர் ஆனாப்ல மாஷா அல்லாஹ். ஹுசூர், இந்த ஜமானால இந்த மாதிரி ஃபித்னா இருக்குது, என்னுடைய ஆட்சி காலமா இருக்குது, நான் அல்லாஹ்வுடைய கோபத்துல சிக்கிடாம எனக்கும் ஹிஃபில் வேணும், இந்த மக்களுக்கும் ஹிஃபில் வேணும், தாங்கள் தான் நூறானி தவஜ்ஜுஹ் செய்யணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹக்கான அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கையை இஸ்திகாமத்தாக்குவதற்கு நிலைநாட்டுவதற்கு மாஷா அல்லாஹ் ஹுமாயூன் பாஷாவும் ஹுமாயூனுடைய மனைவி அக்பருடைய உம்மா ஹமீதா பானும் ஹஜ்ரத் முஹம்மது கௌஸ் குவாலியுடைய பரம பக்தர்கள் மாஷா அல்லாஹ், ஃபனவான முரீதுகள் மாஷா அல்லாஹ். அதனாலதான் குவாலி ஷரீஃப்ல இன்னைக்கு நாம் பார்க்கிற ஹஜ்ரத் முஹம்மது கௌஸ் குவாலியுடைய ஆஸ்தான ஷரீஃப் ரவுஸா முபாரக் தர்கா ஷரீஃப் மாஷா அல்லாஹ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது அக்பர் பாஷா தான் மாஷா அல்லாஹ். அக்பர் தான் மாஷா.
13 வயசுலயே முகமது கௌஸ் குவாலிக்கு 13 வயசு. 13 வயசுலயே மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன 70,000 ஜின்கள் முரீதுகள் இருந்தாப்ல மாஷா அல்லாஹ். எத்தனை பேரு? 70,000 ஜின்கள் முரீதுகள் இருந்தாப்ல மாஷா அல்லாஹ். மனுஷனை தரபியப்படுத்துறது புரிஞ்சா? ஒரு பாடம் தான் ஜின்ன தரபியத்து எப்படி இருக்கும்? அது கோலத்துக்கு ரொம்ப ஒத்து போற விஷயம். ஏன்னா சஹாபிகள் தமிழ் மனுஷனாக ஜின்களுக்கு தான் முதலில் போனாங்க. ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் முஹம்மது கௌஸ் குவாலிதி மாஷா அல்லாஹ் என்ன 13 வயசுல 70,000 ஜின்களுக்கு மாஷா அல்லாஹ் முர்ஷிதாக முரப்பியாக இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய அல்லாஹ் அவர்களுக்கு தந்த ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவர் சதகா ஷரீஃப்ல ஹஜ்ரத் முஹம்மது கௌஸ் குவாலிதிக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த விசாலமான ஞானமும் நூறானியத்து மாஷா அல்லாஹ் என்ன அது அபரிமிதம், அது அபார சக்தி மிக்கது மாஷா. அபார சக்தி மிக்கது. நிஜமா பாதுஷா நாயகம் வியந்து வியந்து அதாவது அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு காதல் வழியா அவங்க ஷேக நாயகத்துடைய புகழ் பேசுறாங்க மாஷா. எது அஜபாஹி தாஜுபாஹி தாஜு அரபில சொன்னா தாஜுபாஹி அதிசயப்பட்டு பாஷா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்ற அளவுக்கு மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் முஹம்மது கௌஸ் குவாலியோட அஸீமு ஷான் மாஷா. அப்பேற்பட்ட மிகப்பெரிய கௌஸுடைய உருஸ் முபாரக்ல நாம் அவர்களை மாஷா அல்லாஹ் மனாகிபு செய்யறதுக்கான, அவர்கள் மதுஹ் ஷரீஃப் சொல்வதற்கான, அவர்களோடு சம்பந்தப்பட்ட கண்மணி நாயகத்துடைய முபாரக்கான திருவாக்கான ஹதீஸ் ஷரீஃபை நாம் படிப்பதற்கான தௌஃபீக்கை நமக்கு தந்த ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் முஹம்மது கௌஸ் குவாலியுடைய லகத்தை ஜிகரான காதரவுடைய கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ தோஜஹானுடைய மததும் இனாயத்தும் ஹிமாயத்துக்கும் வாரிசுகளாக துனியாவிலும் ஆখিরাத்திலும் நம்மையும் நம்முடைய அஹலையும் அல்லாஹ் கருள்வானாக. பாதுஷா நாயகத்துடைய ஃபைஸ் பரக்கத்துக்கும் நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கையில் எல்லா இருள்களையும் அல்லாஹ் போக்கி மாஷா அல்லாஹ் இந்த ரமதான் மட்டுமல்ல எல்லா ரமதானையும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு வெற்றிகரமான ஃபத்ஹான ரமதானுடைய எல்லா பரக்காத் ஷரீஃப்களும் ஹாசிலான ஜாரியான மூமினான முத்தகீன்களான ஜமாஅத்துல் பாதுஷா நாயகத்துடைய ஃபைஸ் பரக்கத்துக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நம்முடைய அஹலையும் அல்லாஹ் ஷாமில கருள்வானாக. யா சாஹிபன் நாஹுரி குல்லி நாசிரி பிஸ்மி வல்லாஹ் வ ஹுஸ்னில் பாசிரி வ பிதுரி உமரி லாவி உமரி அல் கைராதி அப்துல் காதிரி யா சாஹிபன் நாஹுரி குல்லி நாசிரி பிஸ்மி வல்லாஹ் வ ஹுஸ்னில் பாசிரி وبطول عمر لا بعمر قصير يا مجمع الخيرات يا عبد القادر يا صاحب النور كل ناصر بالسمع والآوى وحسن باصر وبطول عمر لا بعمر قصير يا مجمع الخيرات يا عبد القادر يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين ولا ضالين. قل هو الله احد الله الصمد قل هو الله احد الله الصمد لا حول ولا قوة إلا بالله.
آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه يكافي مزيدا. آمين. يا كريم يا رحيم يا رحمن يا الله. آمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي. آمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي. آمين. اللهم صل وسلم على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي. بلغ اللهم ثواب ما قرأنا من هذا الذكر اللطيف وهذا التوحيد الشريف. هذه صلاة المنيفة نقدمها نهديها إلى حضرة الروح القدس سيد الأنام مصباح الظلام رسول الملك العليم العلام المضلل من حل الحجير بالغمام عريض الجاه بالقاسم سيدنا محمد المصطفى عليه أفضل الصلاة وأكمل السلام. خصوصا إلى حضرة شيخنا مرشدنا مربينا مولانا أولانا غوثنا غياثنا مستغيثنا وسيلتنا قرة قلوبنا غوث الزمان غوث الملك والجن والإنس غوث البر والبحر غوث السماوات والأراضين غوثنا شاه سيد محمد غوث قادري شتاري صاحب الچشتي صاحب دوالري رضي الله تعالى. اللهم انفعنا من بركاته بمدده وانفعنا بنوره وانفعنا بمحبته وانفعنا بزمرته وانفعنا مرادنا بكراماته نصر مرادنا بكراماته مرادنا بكراماته. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربيانا صغارا. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمات الاحياء منهم والاموات. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الاشقياء المردودين. صلى الله على النبي الطاهر ودار ذكرهم داخل داخل وسامي والتبا يعني مفاخر وعليكم يا عضو العالم سيد عبد القادر سبحان رب العزة ما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه